பிசாசின் பிடியிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் இருளின் அதிகாரத்தில் இல்லை. அந்த அதிகாரம் நம்மை ஒருபோதும் அதிகாரம் செலுத்த முடியாது. அந்த அதிகாரத்துக்கு கீழ் இல்லை. நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ள இருக்கிறோம். அன்பின் குமார ராஜ்யத்திற்குள்ள இப்ப இருக்கிறோம். அந்த வல்லமை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை மிக பெருசு. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் அவனுடைய வல்லமையெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய சர்வ சேனை அங்க ஒன்றுமில்லாமல் தேவன் அங்க செய்து முடித்திருக்கிறார். ஆகவே எந்த விதமான வியாதி, தரித்திரம், சாபம், பாவம், எந்த விதமான இந்த இருளினுடைய அதிகாரம் நம்மை ஒருபோதும் இப்பொழுது ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால பிறந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை என்ன அப்படின்னா பாவத்திலிருந்து மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை. வேதம் அப்படியே சொல்லுகிறது. கலாத்திற்கு நிருபத்தில் பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு இப்போ கொடுத்திருக்கிறார். இப்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு இப்பொழுது செய்திருக்கிறார். இப்போ நாம் மறுபடியும் பிறந்தவர்கள், இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்பொழுது என்ன அப்படின்னா இருளின் அதிகாரம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அதை ஒருபோதும் ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் அது எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். அதுல எல்லாவற்றிலும் இருந்து அது ஒரு ட்ரேஸ் கூட இல்லாம வேற எந்த ஒரு தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு இப்ப நம்மை உட்புகுத்தி இருக்கிறார்.